ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டவும் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதாரணமாக சுலபமாக சந்தோஷம் தரும் வகையில் நடக்க போகுது. ஆம் என் செல்லவே, என் நெற்றி பொட்டை தொட்டவும் வாழ்க்கையில உனக்கான காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக முடிக்க போறேன். இப்போ நான் உன்கிட்ட பேச வந்தது சும்மா சாதாரண வாக்கு கொடுப்பதற்காக அல்ல. இப்போ இந்த வார்தாளி உனக்கு கொடுக்க போகும் வாக்கானது சத்தியமாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். கண்ணீரோடு கலங்கி நிற்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக இப்போ நான் வந்துட்டேன். உனக்கு கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் சரி செஞ்சு நீ சந்தோஷம் பெறக்கூடிய வகையில அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக முடிச்சு தரப்போறேன். இப்போதைக்கு நீ சாதாரணமா நினைக்கிற இந்த வாழ்க்கை கூட கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்றது உனக்கு தெரியாது. பரவாயில்ல, இப்போது நீ அற்பமாக நினைக்கும் இந்த வாழ்க்கையை தான் உனக்கே அற்புதமானதாக நான் மாற்ற போகிறேன். உன்னை விட கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கும்போது உன் கஷ்டம்தான் பெருசு, உன் துன்பம்தான் பெருசு, உன் மனக்கவலை தான் பெருசு நினைக்காத. எல்லாமே வாழ்க்கையில் வந்து போகும்னு எல்லாத்தையும் சாதாரணமாக இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசாக இரு. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். அதாவது கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு நீ அதிலேயே மூழ்கி போய் அடுத்து என்ன செய்யணுங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்ற. முதல்ல நடந்ததையெல்லாம் விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு ஓரங்கட்டிட்டு ஒதுக்கி வச்சுட்டு இனி என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்து. இதுதான் என் விதி, இனிமே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போதுன்னு மட்டும் நீயாக தவறான முடிவுக்கு வந்து விடாதே. இப்போது நீ கஷ்டப்படுகிற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. உன் தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைச்ச இந்த வராகி அம்மா என்ன நீ உண்மையான பக்தியோடு நினைக்கும் போது, என்னை வணங்கி வேண்டும் போது உனக்கான நல்லது எப்படி நடக்காமல் போகும்? நீ பக்தியோடு சேர்த்து பாசத்தையும் அல்லவா என் மேலே வச்சுட்ட. அம்மா அம்மான்னு அன்போட பாசத்தோடு நீ என்னை அழைக்கும் போது உனக்காக ஓடி வந்து வேலை செய்யாமல் என்னால் இருக்க முடியாதல்லவா? இதோ உனக்காகவே உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி கோபுரத்தில் அமர வச்சு அழகு பார்க்கறதுக்காக ஆசையாய் பாசமாய் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துட்டேன். நீ எப்போது இந்த பதிவை கேட்க வந்தியோ இப்போது இந்த நேரத்திலிருந்தே உனக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நீ எந்த வேலை செஞ்சாலும் அது வெற்றியாக மாறும். நீ செய்யும் தொழில் சிறக்கும், உன் வீட்டில் செல்வம் செழிக்கும், உன் வாழ்க்கை நீ நினைச்சது போலவே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கைங்கிற பாதையில் உன் வாழ்க்கை முழுவதுமே வழித்துணையாக உன் கரம் பிடிச்சு உனக்கு வெற்றியை தேடி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா நானே வந்துட்டேன். காசு பணம் இருக்கிறவன் கோடியில் புரண்டாலும் சரி, காசு பணம் இல்லாதவன் தரையில் உருண்டு புரண்டாலும் சரி, எல்லாருக்குமே நிரந்தர சொந்தம்னா அது 6 அடி நிலம்தானே. அதை புரிஞ்சுக்காம தான் இந்த உலகத்து மனிதர்கள் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறதும் காசு பணம் சேர்க்கிறதும் சொத்து சுகம்னு வாழவும் நினைக்கிறாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி பேராசைப்படுற ஆளும் கிடையாது, அடுத்தவங்களை அழித்து அடுத்தவங்களை கெடுத்து வாழணும்னு நினைக்கிற கெட்டெண்ணம் கொண்ட பிள்ளையும் கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல குணங்களோட நல்ல எண்ணத்தோட நீ வாழ்றதுனால தான் உனக்கான நல்லது செய்யணுன்ற ஆசையோட இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. இனி நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும். என்ன வரம் வேண்டி என்னிடம் வந்தாயோ உனக்கான அந்த வரத்தை நான் கொடுக்கிறேன். உனக்கு பிடிச்ச திருமண வாழ்க்கை அமையும், நீ ஆசைப்பட்டது போல குழந்தை வரம் கிடைக்கும். உன் வாழ்க்கைய நல்ல முன்னேற்றத்தோட நிம்மதியா சந்தோஷமா மனமகிழ்வோட மனக்குளிர்ச்சியாய் நீ நினைச்சது போலவே வாழும்படி உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலுமே உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காத, உனக்காக ஆறுதலாய் உனக்கான துணையாய் இருக்கக்கூடிய நல்ல உறவை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். நீ எங்கே போகிறதா இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு என் குங்குமத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டு போ. நீ போகிற இடத்துக்கு உனக்கு முன்னாலேயே நான் போய் நீ நினச்ச விஷயத்தை எல்லாம்
நல்ல விதமாக முடிச்சு கொடுத்துருவேன். என்னுடைய குங்குமங்கிறது எப்போவுமே உனக்கு பாதுகாவலாகவும் நேர்மறை எண்ணத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாக உன்னை சுற்றி வரும். ஓ மேல அடுத்தவன் என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, வார்த்தைகளால் குறை சொன்னாலும் சரி, நீ எதுக்குமே பதில் சொல்லாம வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு. மனிதர்களுக்கு வார்த்தைகள்ல தான் பதில் சொல்லணும்னு இல்லை, வாழ்க்கையிலும் பதில் சொல்லலாமே செல்லமே. எப்போ நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறியோ, வாழ்க்கையை சிறப்பா செழிப்பா வாழ ஆரம்பிக்கிறியோ, அப்போதே எல்லாரும் உன்னை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க, நீ திறமையில்ல ஆளு, புத்திசாலியான ஆளு, அறிவாளியான ஆளு. எப்போதுமே யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதே. ஒரு அளவுக்கு பேசலாம், அதுக்கு மேல பொறுமையா போயிடு. எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையில நீ செஞ்சு காட்டி ஜெயிச்சு காட்டிடலாமே செல்லமே. உன்னை அவமானப்படுத்தி உன் அன்பை தூக்கி எறிந்த மனிதர்கள் எல்லாம் சீக்கிரம் உன் காலடியில வந்து விழுந்து கிடக்கும்படி நான் செய்கிறேன். யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அந்த நொடியிலிருந்தே உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன்னு நம்பு. இந்த வராகி அம்மாவை நீ சரணடைந்து விட்டாய்தானே? இனி உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இனி வரக்கூடிய காலங்களில் வெற்றியை மட்டுமே நீ பெறுவாய். என் அருளால் உன் வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்கும். உன் வீட்டில் இனி வெற்றியும் சந்தோஷமும் சிரிப்பும் கும்மாளமும் குதூகல பேச்சுக்களும் நிரம்பி வழிய போகுது. நல்லதே நடக்கும்படி உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையா நான் இருக்க போறேன் என் செல்லமே. என் மேல நம்பிக்கையோட நீ இருக்கும்போது உனக்கானது எப்படி நடக்காம போகும்? எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் நீ கோபப்படாத. அன்புக்கு இடம் கொடு. அன்பு நிறைஞ்ச உன் மனசுல இந்த வராகி அம்மா நான் வந்து குடியேறுவேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசுல அன்பு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும். இந்த வராகி அம்மாவிடமிருந்து அருளையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்ற உனக்கு நீ கேட்ட வரங்களையெல்லாம் அள்ளித்தரப்போறேன். வாழையடி வாழையாய் உன்னை வாழ வைக்க உன் கூடவே இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற? உன் எதிர்காலம் என் கைகளில் தான் இருக்கு. உன் வாழ்க்கைய நீ நினச்சது போலவே உனக்கு அமைச்சு தர்றேன். என்னை பார்க்க நீ வராததுனால உன்னை பார்க்கறதுக்கு நான் வந்துட்டேன் பத்தியா? உன் கஷ்டத்துலையும் சரி, உன் சந்தோஷத்திலும் சரி, எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. நீ செய்த நன்மைக்கும் என் மேலே நீ வச்சிருக்க உண்மையான பக்திக்கும் தான் இப்போது பலன் கொடுக்க வந்தேன் என் செல்லமே. இனிமே நீ நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள் இருந்தும் நான் உன்னை பாதுகாத்து மீட்டெடுப்பேன். முடிஞ்சா என் ஆலயத்துக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சு என்கிட்ட நீ என்ன வேண்டுதல் வேணாலும் கேளு. என் தீபம் எனக்காக தீபமேற்றிய உன் வாழ்வில் நிச்சயமாக இருளை போக்கும் ஒளியாக நான் வருவேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படவே கூடாது என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும். உனக்கு ஒரு மாங்கல்ய வரத்தை முழு மனசோட நான் அளிக்க போறேன். எந்த நோய் நொடியும் இல்லாம கொழுகொழுன்னு குழந்தை வரம் பெறுவாய். குறையே இல்லாத நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாய் நீ வாழும்படி உனக்கு அருள் செய்ய நான் வந்துட்டேன். உன் மனசு விரும்பாத விஷயங்களே இத்தனை நாட்களாக நடக்குதே நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருந்தாதானே? இதோ இப்போது இனிமேல் இந்த நொடி முதல் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே எல்லாம் நடக்கும். சில பேர் நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்வது போல வந்து பேசி உன் மனசில் இருக்க கஷ்டத்தையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே அடுத்தவங்க கிட்ட போய் அதை பற்றி சொல்லி சிரித்து சந்தோஷப்படுறாங்க. உன் வீட்டில் சண்டை நடந்துச்சுன்னா, உன் வீட்டில் ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு ஏதோ இனிப்பு சாப்பிட்டது போல அவ்வளவு மகிழ்ச்சியாக பேசுகிறார்கள். எப்போதும் இன்பமோ துன்பமோ எதையுமே அடுத்தவங்க கிட்ட சொல்லாத. உனக்கு துணையா இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் மன கஷ்டங்களை மனித பிறவிகளிடம் சொல்லாமல் இந்த அம்மா வராகி தாய் என்கிட்ட வந்து சொல்லு. நிச்சயமாக உன் உள்ளத்தை குளிர வைத்து உன் வீட்டில் இருக்கவங்களும் மனம் சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை நான் நடத்தி தர்றேன். மெல்ல மெல்ல உன் கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறுவாய். நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்பாக நீ நன்றாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் மனசில் இருக்க பயத்தை முதல்ல தூக்கி போடு. உன் எண்ணம் தான், உன் மனசு தான் உனக்குள்ள பயத்தை உண்டாக்குது. எப்போ பார்த்தாலும் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியத்தோடு இருந்தினாலே நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது
வஜ்ரகோசம்னு சொல்லு, இல்லை வராகி அம்மான்னு சொல்லு. அப்படியே தினமும் சொல்லும்போது உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக உணர்வாய் என் செல்லமே. இந்த உலகத்தில் கலியுக காலத்தில் நல்ல தோழியோ தோழனோ அமைவது கடினம். உனக்கு நல்ல தோழனாகவும் தோழியாகவும் தாயாகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்க போகிறேன். அந்த அரிய வரம் உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. எல்லாத்தையும் உனக்கு வரமாக அருளி உன் வாழ்க்கையை நலமாக நான் ஆக்கி தருவேன். இனி தினமும் உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும்.